வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம முழுக்க மென்ஸ்ட்ரல் கப் பற்றி பார்க்க போகிறோம். மென்ஸ்ட்ரல் கப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் இதில் சில மித் கூட இருக்குது, அதெல்லாம் என்னன்னு நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது இதெல்லாம் போய் வீடியோவாக போடுவாங்களா, இதெல்லாம் யூடியூப்பில் பேசுவாங்களா, பப்ளிக்காக பேசுவாங்களா அப்படின்னு ஓல்ட் ஸ்கூல் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே பார்க்காதீங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மென்ஸ்ட்ரல் கப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மென்ஸ்ட்ரல் கப்னா என்ன? இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கப்புங்க. நம்ம பீரியட் சைக்கிள் அப்போ வர்ற பிளட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு கப்பு. இது வந்து முக்கால்வாசி சிலிக்கானால செயல்பட்டது. ஒரு சில பிராண்ட் வந்து ரப்பர் கப்ஸும் விற்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது, ரொம்ப வளையக்கூடியது, ரொம்ப அழுந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருப்பாங்க. சில கப்ஸ் வந்து யூ ஷேப்பில் இருக்கும், சில கப்ஸ் வி ஷேப்பில் கூட இருக்குது. இந்த மாதிரி ஷேப்ஸ் டிஃப்ரென்ஸ் கூட நிறைய இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பிராண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இன்னும் டேம்பான்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி வரல. மென்ஸ்ட்ரல் கப் இப்போ தான் கொஞ்சமாக அவேர்னஸ் வர எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். நானுமே இதுக்கு முன்னாடி பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10-12 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்கிறதுனால நான் பேடையும் மென்ஸ்ட்ரல் கப்பையும் ஒரு குட்டியாக கம்பேர் பண்ணுறேன். பேட்க்கும் கப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன். மொதல் விஷயம் பட்ஜெட். இப்போ நம்ம பேட் வாங்குகிறோம் அப்படின்னா, நான் வந்து அந்த க்ரீன் கலர் பேட் இருக்குல்ல விஸ்பரில், அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், அகலமாகவும் இருக்கும். ஸோ லீக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 50 பீஸ் இருக்கிற ஒரு பேக்கெட் நான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது 527 ரூபா இருந்தது டிஸ்கவுண்ட் போக. அப்போது 50 பீஸ் அப்படின்னா நம்ம எப்படியும் ஒரு பீரியட் சைக்கிள் முடியும் போது நான் 24 to 25 யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 7 நாள் இருக்கும் ப்ளீடிங். முதல்ல ஒரு 3 நாள், ஒரு 2 நாள் ஹெவியாக இருக்கும். 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். 5, 6, 7 3 நாளுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனாலுமே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் பேடு. பேட் யூஸ் பண்ணும்போது ஒரு பீரியட் சைக்கிள் முடியும் போது 25 பேட்க்கு 264 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 2 வருஷத்துக்கே வந்து 265 ரூபா தான் செலவு பண்ணுறோம். இது வந்து எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. நல்லா சேவ் பண்ண முடியும் காசு. இவ்வளோ பீரியட்ஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்காது. ரெண்டாவது மெயின் விஷயம், எனக்கு வந்து பேட் வச்சா ஒரு 3ஆவது நாள் வரைக்கும் ஏதோ ஓகேவாக இருக்கும். 4ஆவது நாள்லேருந்து உறைஞ்சி பேட்ச் வந்து தைஸில் 2 பக்கம் உறைஞ்சி நல்லா புண்ணாயிரும். சம்டைம்ஸ் அந்த புண்ணுலேருந்து ரத்தம் வரும். அந்த அளவுக்கு எனக்கு வரையும். இப்போ பரவாயில்ல, நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ தெரியல. நல்லா இன்னும் வெயிட்டாக இருப்பேன் நான் முதல்ல. அப்போல்லாம் வந்து தைஸ் வந்து உறையும் இல்லை. அப்போது பேட் வைக்கிறப்போ அப்படியே உயிரே போகும் வலி. அதுவும் ஒரு 4ஆவது நாளே புண்ணு ஆயிரும். அந்த 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள்லாம் வந்து அது பேடு உரசிட்டே இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் கண்ணெல்லாம் தண்ணி வரும், நடக்கவே தோணாது. அப்படியே உட்காந்துப்பேன் 4 ஆமாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிடுவேன். ஸ்கூல் காலேஜ் போகிறப்பெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கப்புக்கு வரும்போது இங்கே இச்சிங்கோ இல்லை புண்ணாகிறதோ வலிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால தைஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. ஸோ அந்த புண்ணு இல்லாமல் இருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம எப்படியும் ஒரு பீரியட் சைக்கிளுக்கு 24 to 25 பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது எதுவுமே வந்து மக்காத குப்பை இது. ஆனால் நம்ம வேறு வழியே இல்லை, இது யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருந்தோம். இப்போ வந்து இது ரீயூசபிள். நீங்கள் வாஷ் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது அது பெட்டர் தானே. எனக்கு அது பெட்டராக தான் தோணுச்சு. அடுத்து ஒரு பெரிய விஷயம் தூக்கம். எனக்கு வந்து பீரியட் சைக்கிளில் முதல்ல நான் தூங்கவே மாட்டேன். ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒரு முதல் 3 நாள் சரியாக தூங்காமையே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். 4ஆவது நாளில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா செத்தாங்க, அந்தளவுக்கு கோவம் வரும். ஏன்னா தூக்கம் இல்லை. பீரியட்ஸ் முதலே ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோ கோவம் வரும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இதில் தூக்கமும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த லீக் ஆயிருமோங்கிற பயத்துலேயே தூக்கம் வராது. எனக்கு ஹைப்போதைராய்டு வேறு வந்துடுச்சு. முதல்லாம் கூட இவ்வளோ ஃப்ளோ இருக்காது. தைராய்டு வந்ததுக்கப்புறமா ஓவர் ஃப்ளோ ஆகும் பிளட்டு. லீக் ஆகுதோ இல்லையோ அது வேறு. ஆனால் ஆயிடுமோங்கிற பயத்துலேயே வந்து தூக்கம் சரியாக வராது. ஒரே மாதிரி கால் வச்சு படுத்துருப்பேன். எனக்கு குப்புறப்படுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேட் வந்து பின்னாடி ஜாஸ்தி வைப்போம்ல, அப்படி வைக்காமல் முன்னாடி லாங்காக வர மாதிரி பேடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குப்புறப்படுத்துப்பேன் நான். அப்படியெல்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போவும் 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு தடவை பேட் மாற்றுவேன், 6 மணிக்கு மாற்றுவேன். இந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி அந்த பயமே இருக்கும். ஆனால் இப்போது நான் கப்பி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பெப்பரப்பேன்னு தூங்குறேன். காலை எப்படி வேணாலும் வச்சு தூங்குறேன். நான் வந்து குப்புறப்படுத்திட்டு ஒரு முட்டியை மேலே தூக்கிட்டு தூங்குவேன்.
மடக்கி வச்சுட்டு ஒரு முட்டையை மடக்கி வச்சுட்டு. இப்போது நான் கப் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பீரியட் டைம்லேயும் நான் அப்படி தான் தூங்குறேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. லீக் ஆகவே இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு லீக் ஆகவே இல்லை ஒரு நாள் கூட. பெரிய ரிலீஃப். நல்லா தூங்க முடியுது. இன்னொரு முக்கியமான ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு விஷயம், பீரியட்ஸ்க்கு முன்னாடி என்ன தான் வேலை இருந்தாலும் இல்லை என்ன சோம்பேறியாக இருந்தாலும் சரி ஷேவ் பண்ணிடணும். அப்படி ஷேவ் பண்ணலை, ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளட்டில் ஹேர் ஃபுல்லாக பட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்டிக்கி ஆயிரும், ஒட்டும். அந்த ஹேர் வந்து அப்படியே கட்டியாக நிற்கும். எனக்கு வந்து அது வாமிட்டே வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. கப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா பிளட்டே வெளியில் வரதில்லைல்ல, அதனால நீங்கள் ஷேவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட சாய்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கப்பு. அடுத்த ஒரு விஷயம், எனக்கு அந்த பிளட் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸ்மெல் பண்ணுறதுக்கு. அதுவும் ரொம்ப நேரம் பேட் வச்சுட்டா அந்த பிளட் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். அது ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி, அது நல்லாவே இருக்காது. எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் டைம்லாம் அந்த பிரேக் டைமில் யூரின் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அந்த ஸ்மெல்லே வந்து மூக்கில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த ஒரு மைண்டில் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஸ்மெல்லோட ஞாபகம். இப்போ வந்து கப் வச்சதுனால யூரினேட் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்மெல் தெரியாது. அந்த கப்புக்கு உள்ளதானே இருக்குது பிளட்டு, வெளியில் அந்த பிளட்டோட ஸ்மெல்லே இருக்காது. ஓகே, இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கப்புக்கும் பேட்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் எனக்கு தெரிஞ்சதுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து கப் எப்படி க்ளீன் பண்ணுறது ப்ராப்பராக, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து சிரோனா அப்படிங்கிற பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பீசேஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி ஆகட்டும் இல்லை ப்ரைஸ் ஆகட்டும் எல்லாமே சேம் தான். ஸோ நான் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீசேஃபும் நல்லாயிருக்கு. வேறு ஏதாவது காஸ்ட்லி பிராண்ட்ஸ் தான் போவீங்க அப்படின்னா அதுக்கும் ட்ரை பண்ணலாம். இது சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது பேட் குவாலிட்டி அப்படின்லாம் கிடையாது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுவே ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா இது வாங்கி நான் 1 இயர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 1 இயர் நான் பீசேஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பையில் கொடுக்குறாங்க. இந்த பையை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இப்படி ஒரு கப் இருக்கும். இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் கப். லார்ஜ் சைஸ் கப் வந்து வஜைனல் டெலிவரி ஆனவங்களுக்கு. எனக்கு வஜைனல் டெலிவரி தான், ஸோ நான் லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. சில பேர் வஜைனல் டெலிவரி ஆனவங்களுக்கு கூட மீடியம் சைஸும் கரெக்டாக இருந்திருக்கு. மீடியம் சைஸ் வந்து ரொம்ப நாளாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்மால் சைஸ் வந்து இன்னும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலை, இன்டர்கோர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அவங்களுக்கு, ஸ்கூல் குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஒரு 14-15 இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்மால் சைஸு. நீங்கள் எந்த பிராண்ட் செக் பண்ணிங்கனாலுமே அவங்களே வந்து கிளியராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு எந்த சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இன்னுமே இது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேட்டு கூட நான் பதில் சொல்கிறேன். இந்த கப் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் எப்படி இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து இப்படி மடக்கணும். இப்படி மடக்கி இப்படி பண்ணிட்டா இது குட்டி ஆயிரும். இது குட்டி ஆயிடுது பாருங்கள். இப்போது இதுதான் வஜைனா அப்படின்னா இது வந்து இப்படி, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே, இப்படி இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். நான் முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்படி பாதியாக மடக்கிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு அது ஓப்பன் ஆகிறதுக்கு எனக்கு கஷ்டப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது இது பெருசாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆனால் எனக்கு இப்படி யூஸ் பண்ணுறது, இது இப்படி கீழே கொண்டு போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது டக்குன்னு உள்ளே போகிறப்பவே அது ஓப்பன் ஆகிடுது. இப்படி பண்ணிவிட்டு இங்கேயே இப்படி விட்டுறணும். விட்டுட்டு இப்படி சப்போஸ் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது இப்படி நகர்த்தி இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்சர்ட் பண்ணாலும் உள்ளே போய் விரிய மாட்டேங்குது சம்டைம்ஸ். இது வந்து உங்களுக்கு முதல் ஒரு 2-3 தடவை தான் கஷ்டமாக இருக்கும். 2-3 நாள் கஷ்டமாக இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் பிக்கப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் காலையில் வச்ச உடனே எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னென்னா எனக்கு விரியவே இல்லை. எனக்கு இன்சர்ட் பண்ணுறதே வந்து பெரிய ப்ராசஸாக இருந்தது. என்னன்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு இருந்தது. நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்ததுனால இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆயிடுச்சான்னு பாருங்கன்னு இருந்தது. அதனால நான் பார்த்தா இது இப்படியே நிற்கிது.
உள்ளே போயிட்டு இது இப்படியே நின்றுச்சு. அப்போ என்ன ஆகும்னா இங்கே இந்த வழியாக லீக் ஆகி இதில் ஒழுகிடும், பிளட் வெளியில் லீக் ஆகிடும். அதனால நீங்கள் ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஃபிங்கர் வச்சு இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஒடுங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மடங்கி இருக்கக்கூடாது, சாரி ஒடுங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன், இப்படி மடங்கி இருக்கக்கூடாது. மடங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை விரித்து விட்டுறணும். ஈஸியான விஷயத்த நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது பார்த்து பயந்துக்காதீங்க, கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம். நீங்கள் ஒரு தடவை இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது மடங்கி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்தியன் டாய்லெட்டாக இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா பாத்ரூமில் கீழே எந்திரிச்சு குத்த வச்சு உட்காந்து அப்புறமா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து அவ்வளோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம கையை எப்படி முன்னாடி விடுறதா பின்னாடி விடுறதா அதெல்லாம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே உட்காந்து இன்சர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப உள்ள ஆழமாக தள்ளிட்டிங்கனாலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திரும்பி நீங்கள் கீழே குத்த வச்சு உட்காரும் போது அது சொயன் கீழே வந்துடும். அதை நீங்கள் வந்து இதை பிடிச்சி இழுத்து எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சும்மா நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து சோப்போ இல்லை இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் எதுவுமே போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ எதுவுமே போடக்கூடாது. நல்லா சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணால் போதும். எடுத்து ஊற்றும் போது முதல்ல பீரியட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கும்ல, அதில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டப்பாவில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு இதை போட்டு வச்சுருங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. டெய்லியும் ஒரு தடவை காலையில் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, எடுத்து ஊற்றும் போது பிளட்டு எடுத்து ஊற்றும் போது டாய்லெட்டில் எடுத்துட்டு ஊற்றிட்டு நல்லா சும்மா கழுவுனா போதும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போடணுன்னெலாம் இல்லை. நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கையை வச்சு தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஹோட்டல்லேருந்து ஆட்டை போட்டு வருவோம்ல, டூத் ப்ரஷ் எல்லாம், அந்த மாதிரிலாம் சில ப்ரஷ் இதுக்காகவே வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா தண்ணியை அடிச்சிங்கனாலே பிளட்டு ஃபுல்லாக போயிடும். பிளட்டே அதில் ஒட்டியிருக்காது. அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் வச்சு சும்மா 4 தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணால் ஓகே. அதே மாதிரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து இதில் போட்டு வைப்பீங்கள்ல இந்த பேக்கில், அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 minutes போட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 minutes போட்டு வச்சுட்டு எடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஈரத்தோடு போட்டு வச்சிடாதீங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து அந்த பேக்கில் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே சில பிராண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இருக்கவே இருக்க அமேசான், நான் அமேசானில் தான் வாங்கினேன். எனக்கு பிசேஃபும் கம்ஃபர்டபுள், இதுவும் கம்ஃபர்டபுள், ரெண்டுமே சேமாக தான் இருந்தது. குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்தது. அமேசானில் வாங்கினா உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்டோட கூட வர வாங்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க, இல்லை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்லாம் இல்லை, எது யூஸ் பண்ணாலும் கம்ஃபர்டபுள் தான். ஆனால் ரொம்ப ஹை ப்ரைஸ்க்கெலாம் போக வேண்டாம். எப்படியும் நீங்கள் 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இதை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வேறு வாங்க போகிறோம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. அண்ட் நான் சில பேர்கிட்டலாம் வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய கசின், அதுக்கப்புறம் நிறைய குட்டீஸ் இருப்பாங்களே, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருமே மெயினாக இருந்த பயம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, உள்ளே அழுந்திகிட்டே இருக்குமா, இல்லை வலிக்குமா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து எனக்கும் இருந்துச்சு. இந்த டவுட்ஸ் எல்லாம் முதல்ல யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணப்பவே எனக்கு ஒரு வேளை உள்ளே இந்த கப் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஃபீல் இருந்தால் என்ன பண்ணுறது, அழுந்துற மாதிரி ஃபீல் இருந்தால் என்ன பண்ணுறது, இன்சர்ட் பண்ணும்போது வலிச்சா என்ன பண்ணுறது, உட்காரும்போது அழுந்துமா, இப்போ சேர்லாம் போய் உட்காரோன்னா அழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பயம் இருந்துச்சு. யூரின் போக முடியுமா, கப் வச்சுட்டு யூரின் போகலாமா, போனாலும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது, பயம் இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நிஜமாவே. இது வலிக்குமான்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும்ல. நிஜமாவே வலிக்காதுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ரொம்ப பயந்துட்டு தான் இன்சர்ட் பண்ணேன். ஆனால் எந்த விதமான பெயினுமே இல்லை. மேபி நீங்கள் ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணுற இடத்துல மீடியமோ லார்ஜோ யூஸ் பண்ணால் வேணால் வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெயின் இருக்காது. எனக்குலாம் சுத்தமாகவே பெயின் இல்லை. அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமானா இருக்கும். எப்போனா அந்த முதல் 2 நாள் மட்டும், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கள, அப்போ ஒரு முதல் 2 நாள் மட்டும் நமக்கு அந்த ஞாபகமாகவே இருக்கும். நம்ம கப் வச்சுருக்கோம் அந்த ஞாபகமாக இருக்குமே தவிர ஃபிசிக்கலி ஹர்ட் ஆகிறதோ அன்கம்ஃபர்டபுளாகவோ இருக்காது. நம்ம ஃபீலிங்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கப் வந்து லார்ஜ் சைஸ் கப் வந்து எனக்கு ஹெவி ஃப்ளோ. எனக்கு இது ஃபில் ஆகிறதுக்கு காலையில் வச்சேன்னா ஒரு 2 மணி 3 மணி ஈவினிங் டைமில் இவ்வளோ ஆயிருக்கும்.
இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ ஆயிருக்கும். உட்காரதுக்கெலாம் வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. உட்காரும்போது நீங்கள் உள்ள கப் இன்சர்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ பயப்பட வேண்டாம். அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக இருக்காது. எனக்கு இன்னொரு முக்கியமான பயம் இருந்துச்சு. என்னென்னா, ஒருவேளை இந்த கப்பு நழுவி வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயம் இருந்துச்சு. ஆனால் அது அப்படி நழுவாது. இது மேலே வந்து இப்படி ஓப்பனாக இருக்குல்ல, இது வந்து நம்ம ஸ்கின்னோட வந்து லாக் ஆகிடும். இது அப்படி நழுவி வராது. நம்ம புல் பண்ணி எடுக்கும் போதே நம்ம நல்லா இழுத்தோன்னா தான் வரும். சும்மா உட்காந்தோம்னால அது நழுவி வராது. ஸோ அந்த பயமும் வேண்டியதில்லை. ரொம்ப காமனான ஒரு மித் இருக்குது. என்னென்னா, மென்ஸ்ட்ரல் கப்பை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வஜைனா வந்து லூஸ் ஆகிடும் அப்படின்னு. அது நிஜமாவே மித் தான், உண்மை கிடையாது அது. ஏன்னா அவ்வளோ பெரிய பேபி பிறக்கிறாங்க, வஜைனல் டெலிவரி ஆகிறவங்களுக்கெல்லாம் திரும்பி மறுபடியும் அப்படி பழைய நிலைமைக்கே வந்துடுது வஜைனா லூஸ் ஆகுறதுலாம் இல்லைல்ல. ஸோ இது என்ன ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறது, இது இன்னும் பேபி சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இத்தினோண்டு இருக்குது, இதை யூஸ் பண்ணுறோம், ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் லூஸ் எல்லாம் ஆகாது. அப்படி லூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஸ்டடீஸும் கிடையாது. இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. நான் நிறைய தேடி பார்த்த ஆர்டிகிள்ஸ் படித்தேன், நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இது சம்மந்தமாக மென்ஸ்ட்ரல் கப் சம்மந்தமாக படிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே எந்த ஸ்டடீஸ்லையுமே அது ப்ரூவ் பண்ண மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. கப் யூஸ் பண்ணிவிட்டு படுக்கும் போதெல்லாம் வந்து கப்பில் ஸ்டோர் ஆகிருக்கிற பிளட் வந்து ரிவர்ஸில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கும் ப்ராப்பராக எந்த ஸ்டடீஸுமே இது வரைக்கும் இல்லை. அண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம பேட் யூஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளவோ கெமிக்கல்ஸ் இருக்குது. பேட்லாம் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் வஜைனா மாதிரி ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் யூஸ் பண்ணவே கூடாத கெமிக்கல்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது பேட்ஸில். அதுக்கு இது பெட்டர் தானே, நம்மளாவது அட்லீஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்ல. அண்ட் இன்னொன்று சில பேர் சொல்கிறது என்னென்னா, காப்பர் டீ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறவங்க கப் யூஸ் பண்ணும்போது, மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணும்போது இதோட சக்ஷன் பவர்னால் காப்பர் டீ வந்து இறங்கி வந்துடும், லூஸ் ஆகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் தேடும்போது. ஆனால் அதுக்கு இருந்த ஆன்சர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்குன்னா, இதோட சக்ஷன் பவர் வந்து ரொம்ப கம்மி, மென்ஸ்ட்ரல் கப்னாலாம் வந்து காப்பர் டீ இறங்கி வராது அப்படின்னு தான் டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பற்றி ஏதாவது ஸ்டடீஸ் இருக்கான்னு தேடி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுவும் மித்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, நீங்கள் காப்பர் டீ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு, உங்களோட கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யார் இது யூஸ் பண்ண முடியாதுன்னு தேடிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு 2-3 விஷயங்கள் கிடச்சிது. சில பேர்த்துக்கு வந்து சிலிக்கான் அலர்ஜி இருக்குமாங்க. அந்த அலர்ஜி இருந்துச்சுன்னா இச்சிங் இல்லை ரேஷஸ் இல்லை இந்த ரெட் கலராக ஃபுல்லாக ஒரு மாதிரி பேச்சஸ் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் ஆகுமா சிலிக்கான் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து ரப்பரில் செஞ்ச கப் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து லேட்டக்ஸ் அலர்ஜி இருக்குமா, அவங்க வந்து ரப்பரில் செஞ்சது இல்லாமல் சிலிக்கானில் செஞ்சது யூஸ் பண்ணிக்கலாமா. இன்னொன்று, நான் இது என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நான் அதை ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு பிளட்டை பார்த்தாலே ஆகாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு பிளட் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பிளட்டை வந்து அவங்களால பார்க்கவே முடியாது. அது பிடிக்காதுன்னு இல்லை. இப்போ எனக்கு எப்படி ஸ்மெல் அலர்ஜி இருக்குல்ல, எனக்கு அந்த பிளட் ஸ்மெல்லே வாந்தி வர மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பிளட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குமா. அவங்க வந்து இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பேடே எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேண்டி டைப் பேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த மாதிரி பிளட்டை பார்த்தா கஷ்டமாக இருக்கிறவங்கனால இந்த கப்பை எடுத்து பிளட்டை ஊற்றி க்ளீன் பண்ணி கழுவி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பிளட்டை பார்க்க பிடிக்காதவங்க வந்து இது யூஸ் பண்ண முடியாது. வஜைனல் டெலிவரி அப்போ எபிசியோட்டமி பண்ணுவாங்க. அப்போது வந்து வஜைனால ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. அது பேபி வர்றதுக்காக கிழிச்சு விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிச்சஸ் ஆறுற வரைக்குமே கப்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. எப்போ இன்டர்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அப்போ இருந்து நீங்கள் கப்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணுறதுக்காக கூகுளில் நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பொண்ணு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுனால வெர்ஜினிட்டி போயிடும், அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த கொஸ்டின் பார்த்து நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம்? இந்த வெர்ஜினிட்டி, கற்பு, கண்ணியம், தெய்வீகம் இதெல்லாம் வந்து பொண்ணுங்க மேலே மட்டும்தான், பொண்ணுங்களை சுற்றி மட்டும்தான் இருக்கும். போய் ஒரு மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெர்ஜினிட்டி வரைக்கும்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அது ஹைமன்கிறது ஒரு ஸ்கின், அவ்வளோதான். வஜைனாவோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு நார்மலாக சாதாரணமான ஒரு இத்தினோண்டு ஸ்கின்னு.
அது கிழிஞ்சு போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சப்போஸ் அப்படி கேட்டான்னா இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் வெர்ஜினிட்டி போயிடும், யூஸ் பண்ணாதேன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்களை பிரேக்கப் பண்ணிடுங்க. அவங்க கூடலாம் சேர்ந்து நீங்கள் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. எனக்கு அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம வெர்ஜினிட்டி வரைக்கும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட யார் யாருக்கு தேவையோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ண இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.